காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை 9/4/2025 துவாதசி திதி இரவு 10:55 வரை, அதன்பின் திரியோதசி காலை 9:57 வரை மக நட்சத்திரம், அதன்பின் பூரம் காலை 9:57 வரை சித்த யோகம், அதன்பின் அமிர்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி. அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இன்று சில விஷயங்களில் சற்று யோசித்து செய்தால் அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். உங்கள் நம்பிக்கை நல்ல முறையில் நிறைவேறும். இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி முடிவாகும். இருந்தபோதும் பொருளாதார பற்றாக்குறை நிலவ வாய்ப்புண்டு. ஆனால் அதற்கு தேவையான பணம் குறித்த நேரத்தில் கிடைக்கும் என்று கவலைப்பட வேண்டாம். உடல்நிலை சீராக இருக்கும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை தீரும். மகன் அல்லது மகளின் எதிர்காலம் கருதி ஒரு முக்கிய முடிவெடுப்பீர். உடன் இருப்போர்கள் உதவிகரமாக இருப்பர். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுத்து செய்தால் வெற்றி நிச்சயம். தெய்வ வழிபாடு உங்களது தடைகளை அகற்றும். ஆனால் சிறு பயணங்கள் அலைச்சல் தரக்கூடியதாக இருக்கும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எதிரிகள் சற்று பலம் கூட வாய்ப்புண்டு. இடமாற்றம் கிடைத்தால் கூட திருப்திகரமாக அமைவது சற்று கடினம். பிறருக்கு வாக்குறுதி தருவதை கூடுமானவரை இன்று தவிர்க்கலாம். சொந்த தொழில் செய்வோருக்கு சில ஒப்பந்தங்கள் கை நழுவி போகும் வாய்ப்பு உண்டு. விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்பதால் இன்று திட்டமிட்டு சிக்கனத்தை கடைபிடித்து செய்தால் சில விஷயங்கள் நன்மையாக இருக்கும். வீடு மாற்றம் சிலருக்கு ஏற்படக்கூடும். ஆடம்பரமான பொருள் வாங்க சிந்திப்பீர்கள். முயற்சிகள் ஓரளவு நிறைவேறும். பக்க பலமாக இருப்பவரை கூடுமானவரை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்களது உழைப்பு வழக்கம்போல் உங்களை வளர்ச்சி பாதைக்கு அடியெடுத்து வைக்க தூண்டும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, மனதை தொல்லை தந்து வந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் தாராளமாக இருக்கும். சிலர் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பீர். பொருளாதாரத்தில் ஓரளவு வளர்ச்சி உண்டு. வீடு அல்லது அசையா சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடை நிவர்த்தியாகும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்கு தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புண்டு. பங்கு சந்தையில் ஏற்றங்கள் காணப்படும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சுப விரயங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொல்லை தந்த பிரச்சனை ஒன்று நீங்கும். கோர்ட்டு வழக்குகளை சந்தித்தவர்களுக்கு நல்ல முடிவுக்கு வரும் வாய்ப்பு உண்டு. மன போராட்டம் அகல நண்பர்கள் உற்றார் உறவினர் வழிகாட்டுவர். எதிரிகளால் பிரச்சனை சற்று ஏற்பட வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். கவலைப்பட வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆற்றல் மிக்கவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும்.
துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். கடன் சுமை குறையும். உற்றார் உறவினர் விலகிச் சென்றவர்கள் கூட உங்களை தேடி நாடி வரக்கூடும். தொழில் போட்டி சற்று கூடுதலாக காணப்படும். ஆனால் தொழில் வளர்ச்சிக்கு அவை தடையல்ல. குடும்ப பிரச்சனை ஒன்று சிறிய அளவு தலை தூக்க வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனையுடன் இன்று செயல்படுவீர்கள். வரவும் செலவும் சமமாக இருக்கும். இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெற வழிபிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பணி சுமை அதிகரிக்கும். பயணங்களால் பலன் கிடைப்பது சற்று சிரமம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் தக்க ஆலோசனையும் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவு சாதகமாகவே இருக்கும். உடல் நலன் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பொருளாதார விஷயம் வழக்கம் போல் இருக்கும். முக்கியமான உறவினர் ஒருவர் உங்களை தேடி நாடி வரக்கூடும். தெய்வ தரிசனங்கள் நல்ல பலன் தரும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்னவர் ஒருவர் கடைசி நேரத்தில் கை நழுவி போகக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த விஷயம் சற்று தாமதமாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட புனித பயணங்கள் அதிகரிக்கும். வருங்காலம் பற்றிய பயம் அகலும். இதுவரை தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. வரன்கள் வாசல் தேடி வரும். உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் கிடைக்க புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீர். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். முக்கிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கூட்டு முயற்சியில் லாபம் பெற வாய்ப்புண்டு. சிலருக்கு தலைமை பதவிகள் தேடி வரக்கூடும். பங்கு சந்தையில் இருந்த தொய்வு மாறும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு கிட்டும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுபகாரியம் முடிவாகும். கணவன் மனைவி இடையே பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறையை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். மகன் மகளின் வளர்ச்சி பெருமை தரும். பெற்றோர்களின் ஆதரவை பெற வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவை சரி செய்ய முயற்சி எடுப்பீர். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும் அறிகுறி தென்படும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகலும். உடன்பிறப்புகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். வியாபார போட்டிகளை நல்ல முறையில் சமாளிப்பீர். அண்ணன் தம்பிகள் ஆதரவோடு எண்ணிய காரியத்தை எளிதில் முடிப்பீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழில் வளர்ச்சிக்கு செய்த புது முயற்சிகள் வெற்றி தரும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், தேடி வரும். அதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது. சகோதரருக்குள் ஒற்றுமை பலப்படும். பழைய பிரச்சனை மறையும். பொது வாழ்வு மற்றும் அரசியலில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். பாகப்பிரிவினைக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவர். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை தேடித்தரும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான குறிப்பாக கல்வி தொடர்பான முயற்சி வெற்றி பெறும். தொழில் செய்வோர்களுக்கு உங்கள் போட்டியாளர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கையுடன் நடைபோடுவீர். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, தடை தாமதங்களை மீறி சில காரியங்களை சாதிப்பீர். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு சொந்த தொழில் செய்வதை பற்றி ஆலோசிக்க வாய்ப்பு உண்டு. பெற்றோரிடமும் அனுபவம் உள்ளவரிடமும் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. மனதில் இனம் புரியாத சிறிய கவலை மேலோங்கும். உங்கள் முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த செயலிலும் சற்று விழிப்பாக செய்வது நல்லது. உறவினர் இடையே பேச்சுவார்த்தைகளால் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். உயரதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம். சிலர் அடகு வைத்த நகையை மீட்ட வாய்ப்பை பெறுவீர். தொழில் எதிரிகள் பலம் சற்று அதிகரிக்கும். மருத்துவ செலவு மனக்கலக்கம் தரும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்று பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். கணவன் மனைவி இடையே அன்பு ஆதரவு அதிகரிக்கும். பகை மறையும், கசப்பு மறையும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புண்டு. முக்கிய ஆவணங்களை இன்று கவனமாக கையாள்வது அவசியம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலில் நிதானமும் பொறுமையும் தேவை. வருமானம் பற்றாக்குறை சேமிப்பை கரைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் இடமாற்றங்கள் ஓரளவு திருப்தி தராது. வழக்குகளில் இருந்த தேக்க நிலை மாறும். பொது வாழ்வில் உள்ளோருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களை உயர்த்தும். கடன் சுமை குறைப்பது பற்றி யோசிப்பீர். மகன் அல்லது மகளால் பெற்றோருக்கு நல்ல பெயர் கிடைக்கும்.
பாக பிரிவினை பற்ற பஞ்சாயத்துக்கள் சாதகமாகும். உடன் இருப்பவரிடம் கேட்ட உதவி கேட்டபடி கிடைக்கும். நிலம் வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். கலை இசை நாட்டியம் ஓவியம் துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வெளிநாட்டு பயணங்கள் தேடி வரக்கூடும். பயணத்தால் சிறு அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயத்திற்கு குறைவிராது. அனுபவமிக்கிறது ஆலோசனைகள் தக்க நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மதி நுட்பத்துடன் செயல்படுவீர். தொல்லை தந்த எதிரிகள் பலம் குறையும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து பொருளாதார நிலையை உயர்த்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்கும் பொருளாதார சிக்கல் அகலும். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு. திட்டமிட்டபடி செயல்பட முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கும். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள். உறவினர்களும் உற்றாரும் நண்பர்களும் உதவிகரம் நீட்டுவர். வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்கள் தீட்டுவீர். இடம் பூமி நிலம் வாங்கும் வழி பிறக்கும். கணவன் மனைவி இடையே இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிறு சிறு மனக்கசப்புகள் தோன்றி மறையும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். உத்தியோகத்தில் உடன் இருப்போரிடம் சில வார்த்தைகளை நீங்கள் விட வேண்டி வரலாம். கூடுமானவரை அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற விவாதங்கள் மனக்கசப்பை அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்கள் முயற்சியை கைவிட வேண்டாம். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். பிடிவாத குணத்தை கைவிடுங்கள். உற்றார் உறவினரால் சேமிப்பு சற்று செலவழியும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்கள் பெயருக்கேற்றபடி இன்று சுறுசுறுப்பாகவே இருப்பீர்கள். ஒரு ஜலத்தில் மீன் எவ்வளவு வேகமாக நீந்துமோ அது போன்று விரைந்து சில காரியங்களை இன்று நீங்கள் முடிப்பீர். அதே நேரத்தில் உங்கள் முடித்த காரியங்களை திரும்ப செய்ய வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். காரணம் அவசரம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கணக்கு வழக்குகளை கவனமாக கையாளுங்கள். கடமையில் சற்று தொய்வு ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சில விஷயங்களை திட்டமிட்டபடி செயல்படுத்துவீர். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்று வீடு தேடி வரும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பொறுப்பான பதவிகள் தேடி வரக்கூடும். அரசியலில் இதுவரை சோதனையாக இருந்த விஷயங்களை சாதனைகளாக நீங்கள் மாற்றுவீர். உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பர். தன வரவில் இருந்த தட்டுப்பாடு அகலும். புதிய தொழிலை தொடங்குவது பற்றி ஆலோசிப்பீர். சிக்கனத்தால் சேமிப்பை அதிகரிப்பீர். திறமையான ஒரு நல்ல வாய்ப்புகள் அதே நேரத்தில் உங்களை தேடி வரக்கூடும். ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.